தேவனே, இந்த நாளை காணச் செய்த உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் நாங்கள் வாசிக்கவும் கேட்கவும் போகிற அந்த வசனங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இந்த வசனங்களின் மூலியமாய் நீர் எப்படி எங்களோடு பேச விரும்புகிறீரோ நீர் பேசும். உம்முடைய வசனங்கள் எங்கள் இருதயத்தை புடமிட்டு உமக்கென்று எங்களை அர்ப்பணிக்க நீர் கிருபையை தந்து காத்துக்கொள்ளும் முடியும். எண்ணிக்கொண்ட அச்சரமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகிறான். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவும் புஷ்டியாகும். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சையும் உண்டாக்குகிறான். நீதி உத்தம மார்க்கத்தானே தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு, மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும், தரித்திரனோ விரட்டுதலை கேளாதிருக்கிறான். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமும் அணைந்து போகும். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவன் பலனடைவான். ஞானவான்களுடைய போதகம் கண்ணியை வருவிக்கும், அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடுமுரடானது. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனும் கனம் அடைவான். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவரும். ஞானிகளுடைய சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனும் நாசமடைவான். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடையாமல் கெட்டுப்போகிறவர்களும் உண்டு. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும் என்பதே. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறான். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனும் அவரை அலட்சியம் பண்ணுகிறான். மூடன் வாயில் அவன் அவந்திக்கேட்டை மில்லாருண்டு, ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும், காளைகளின் பலத்தினாலும் மிகுந்த வரத்தும். மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான், பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான். பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான், புத்தியுள்ளவனுக்கு அறிவு லேசாய் வரும். மூடனுடைய முகத்துக்கு விலகி போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம், மூடர்களுடைய வஞ்சனையும் மூடத்தனம். மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும், நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியினோ ஒருக்கம் கொண்டு துணிகரமாயிருக்கிறான்.
முற்கோபி மதிக்கேட்டைச் செய்வான். துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். பேதையர் புத்தியினத்தை சுதந்திரிக்கிறார்கள். விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள். தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குனிவதுண்டு. தரித்திரன் தனக்கு அடுத்தவனானாலும் பகைக்கப்படுகிறான். ஐஸ்வர்யவானுக்கும் அநேக சிநேகிதருண்டு. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ? நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். ஞானிகளுக்கு முதியவர்கள் செல்வம், மூடரின் மதியினும் மூடத்தனம். மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். வஞ்சனைக்காரனும் பொய்களை ஊதுகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுவது ஜீவ ஊற்று. அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம். ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை, ஜனக்குறைவு தலைவனின் முறிவு. நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எழும்புரி. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான். நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும். மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும். நீதி ஜனத்தை உயர்த்தும். பாவமோ எந்த ஜனத்துக்கும் நிகழ்ச்சி. ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும். அவனுடைய கோபமோ லட்சை உண்டாக்குகிறவன் மேல் இருக்கும் என்பதே. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம். மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும். கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். மூடரின் வாயோ புத்தியினத்தை காக்கும். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் விவேகி. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. துன்மார்க்குடைய வருமானத்திலும் துன்பம் உண்டு. ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும். மூடரின் இருதயமோ அப்படி அல்ல. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்குடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாயிருக்கும். மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாயிருக்கும் அல்லவோ? பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான். ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். மன மகிழ்ச்சி முக மகிழ்ச்சியை தரும். மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். புத்திமானுடைய மனம் அறிவை தேடும். மூடரின் வாயோ அதீனத்தை மேயும். சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள். வனரம்யமோ நித்திய விருந்து. சஞ்சலத்தோட கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். நீடிய சாந்தம் உள்ளவன் சண்டையை அமர்த்துகிறான். சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம். நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். மூடத்தனம் புத்தியினனுக்கு சந்தோஷம். புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான். ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சித்தியாமற் போம். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படிக்கு விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார். விதவையின் எல்லையோ நிலைப்படுத்துவார். துன்மார்க்குடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். பரிதானங்களை வெறிக்கிறவனோ பிழைப்பான்.
நீதிமானுடைய மனம் பிரதியுத்திரம் சொல்ல யோசிக்கும். துன்மார்க்கனுடைய வாயு தீமைகளை கொப்பளிக்கும். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஜீவனுக்கு எதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனும் ஞானம் அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்பது. ஆமேன், ஆமேன். The book of Proverbs, chapter 13. The righteous man hates lying. A wise son heareth his father's instruction, but a scorner heareth not rebuke. A man shall eat good by the fruit of his mouth, but the soul of the transgressor shall eat violence. He that keepeth his mouth keepeth his life, but he that openeth wide his lips shall have destruction. The soul of the sluggard desireth and hath nothing, but the soul of the diligent shall be made fat. The righteous man hateth lying, but a wicked man is loathsome and cometh to shame. Righteousness keepeth him that is upright in the way, but wickedness overthroweth the sinner. There is that maketh himself rich, yet hath nothing. There is that maketh himself poor, yet hath great riches. The ransom of a man's life are his riches, but the poor heareth not rebuke. The light of the righteous rejoiceth, but the lamp of the wicked shall be put out. Only by pride cometh contention, but with the well advised is wisdom. Wealth gotten by vanity shall be diminished, but he that gathereth by labor shall increase. Hope deferred maketh the heart sick, and when the desire cometh, it is a tree of life. Whoso despiseth the word shall be destroyed, but he that feareth the commandment shall be rewarded. The law of the wise is a fountain of life, to depart from the snares of death. Good understanding giveth favor, but the way of transgressors is hard. Every prudent man dealeth with knowledge, but a fool layeth open his folly. A wicked messenger falleth into mischief, but a faithful ambassador with health. Poverty and shame shall be to him that refuseth instruction, but he that regardeth reproof shall be honored. The desire accomplished is sweet to the soul, but it is abomination to fools to depart from evil. He that walketh with wise men shall be wise, but a companion of fools shall be destroyed. Evil pursueth sinners, but to the righteous good shall be repaid. A good man leaveth an inheritance to his children, and the wealth of the sinner is laid up for the just. Much food is in the tillage of the poor, but there is that is destroyed for want of judgment. He that spareth his rod hateth his son, but he that loveth him chasteneth him betimes. The righteous eateth to the satisfying of his soul, but the belly of the wicked shall want. Proverbs 14. Every wise woman buildeth a house, but the foolish plucketh it down with her hands. He that walketh in his uprightness feareth the Lord, but he that is perverse in his ways despiseth him. In the mouth of the foolish is a rod of pride, but the lips of the wise shall preserve them. Where no oxen are, the crib is clean, but much increase is by the strength of the ox. A faithful witness will not lie, but a false witness will utter lies. As scorneth seeketh wisdom, and findeth it not. But knowledge is easy unto him that understandeth. Go from the presence of a foolish man, when thou perceivest not in him the lips of knowledge. The wisdom of the prudent is to understand his way, but the folly of fools is deceit. Fools make a mock at sin, but among the righteous there is favor. The heart knoweth his own bitterness, and a stranger doth not intermeddle with his joy. The house of the wicked shall be overthrown, but the tabernacle of the upright shall flourish. There is a way which seemeth right unto a man, but the end thereof are the ways of death. Even in laughter the heart is sorrowful, and the end of that mirth is heaviness. The backslider in heart shall be filled with his own ways, and the good man shall be satisfied from himself. The simple believeth every word,
But the prudent man looketh well to his going. A wise man feareth and departeth from evil. But the fool rageth and is confident. He that is soon angry dealeth foolishly, but a man of wicked devices is hated. The simple inherit folly, but the prudent are crowned with knowledge. The evil bow before the good, and the wicked at the gates of the righteous. The poor is hated even of his own neighbor, but the rich hath many friends. He that despiseth his neighbor sinneth, but he that hath mercy on the poor happy is he. Do they not err that devise evil? But mercy and truth shall be to them that devise good. In all labor there is profit, but the talk of the lips tendeth only to penury. The crown of the wise is their riches, but the foolishness of fools is folly. A true witness delivereth souls, but a deceitful witness speaketh lies. The fear of the Lord is strong confidence, and his children shall have a place of refuge. The fear of the Lord is a fountain of life, to depart from the snares of death. In the multitude of people is the king's honor, but in the want of people is the destruction of the prince. He that is slow to wrath is of great understanding, but he that is hasty of spirit exalteth folly. A sound heart is the flesh, but envy the rottenness of the bones. He that oppresseth the poor reproacheth his maker, but he that honoureth him hath mercy on the poor. The wicked is driven away in his wickedness, but the righteous hath hope in his death. Wisdom resteth in the heart of him that hath understanding, but that which is in the midst of fools is made known. Righteousness exalteth a nation. Sin is a reproach to any people. The king's favor is toward a wise servant, but his wrath is against him that causeth shame. Proverbs 15. A soft answer turneth away wrath, but grievous words stir up anger. The tongue of the wise useth knowledge or right, but the mouth of the fools poureth out foolishness. The eyes of the Lord are in every place, beholding the evil and the good. A wholesome tongue is a tree of life, but perverseness therein is a breach in the spirit. A fool despiseth his father's instruction, but he that regardeth reproof is prudent. In the house of the righteous is much treasure, but in the revenues of the wicked is trouble. The lips of the wise disperse knowledge, but the heart of the foolish doeth much. The sacrifice of the wicked is an abomination to the Lord, but the prayer of the upright is his delight. The way of the wicked is an abomination unto the Lord, but he loveth them that followeth after righteousness. Correction is grievous unto him that forsaketh the way, and he that hateth the reproach shall die. Hell and destruction are before the Lord. How much more than the hearts of the children of men? A scorner loveth not one that reproveth him, neither will he go unto the wise. A merry heart maketh a cheerful countenance, but by sorrow of the heart the spirit is broken. The heart of him that hath understanding seeketh knowledge, but the mouth of fools feedeth on foolishness. All the days of the afflicted are evil, but he that is of a merry heart hath a continual feast. Better is little with the fear of the Lord than great treasure and trouble therewith. Better is a dinner of herbs with flowers than a stalled ox and hateth therewith. A wrathful man stirreth up strife, but he that is slow to anger appeaseth strife. The way of the slothful man is as an hedge of thorns, the way of the righteous is made plain. A wise son maketh a glad father, but a foolish man despiseth his mother. Foolish is joy to him that is destitute of wisdom. But a man of understanding walketh uprightly. Without counsel, purposes are disappointed. But in the multitude of counselors they are established. A man hath joy by the answer of his mouth, and a word spoken in due season, how good is it? The way of life is about to the wise, that he may depart from the hell beneath. The Lord will destroy the house of the proud, but he will establish the border of the wicked. The thoughts of the wicked are an abomination to the Lord, but the words of the pure are pleasant words. He that is greedy of gain troubleth his own house, but he that hateth gifts shall live.
The hearts of the righteous steady to an answer, but the mouth of the wicked poureth out evil things. The Lord is far from the wicked, but he heareth the prayer of the righteous. The light of the eyes rejoices the heart, and a good report makes the bones fat. The earth that heareth the reproof of life abideth among the wise. He that refuseth instruction despiseth his own soul, but he that heareth reproof getteth understanding. The fear of the Lord is the instruction of wisdom, and before honor is humility. Amen. Amen. இப்பொழுது வாசித்த கேட்ட இந்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உமது வசனங்களை கேட்கவும் அதன்படி நடக்கவும் இன்னும் அந்த கிட்டி சேரவும் எங்களுக்கு நீர் கிருபையை தந்து நீர் நடத்தும் ஐயா. நீர் எங்களோடு இரு. நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கிக் கொண்டு நாங்கள் உம்மை பற்றி கொண்டு எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் தரித்திருக்கிறவர்களாய் மாற்றி எங்களை நீர் நடத்தும். நீர் ஆசீர்வதித்து காத்து பாதுகாத்து கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். ஆமீன்.